Hello all, welcome to my channel Jo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம சம்மர் மெஹந்தி கிளாஸில் ஃபில்லிங் கிரிட் லைன்ஸ் ஒர்க் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம கையில் ஏதாச்சும் போடுற டைமில் ஒரு மேங்கோ டிசைன் இல்லைன்னா எதுனா ஒரு இந்த ஸ்கொயர் டிசைன் கூட ஏதோ ஒன்று போட்டு அது உள்ளாடி எப்படி ஃபுல்லாக ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது அந்த மாதிரி உள்ளது தான் ஒர்க்ஸு. இது நான் சும்மா ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்கொயர் வரைஞ்சி அதுக்குள்ளாடி சும்மா ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஃபுல்லாயுமே ஸ்பைரல் டிசைன் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மிச்சம் கிடக்கிற இடங்களை மட்டும் கோன் வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபில்லிங் டிசைன் ஈஸியாகவும் இருக்கும், நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ ஃபில் பண்ணி எடுக்கிற டைமில் அங்கங்கேயாட்டு இந்த ஸ்பைரல் ஷேப் மட்டும் அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. எங்கெல்லாம் கேப் கிடக்கும் அங்கெல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஸ்பைரல் போட்டு கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே ஸ்பைரல் போட்டு அதை சுற்றி 2 ஹம்ஸ் டபுள் ஹம்ஸும் கொடுத்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம். இதையே தான் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறோம். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம கேப் எல்லாம் விடாமல் கண்டினியூவாக அப்படியே ஸ்பைரல் போடுறோம். அப்புறம் 2 ஹம்ஸ் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம ஹம்ஸ் எல்லாம் நீட்டாக போட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக போடுற டைமில் எல்லாம் ஒரே அளவுகளில் கிடைக்கும். ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கேப் எதுவும் விடாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கோனோட டிப் போர்ஷனை எப்போவுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அடிக்கடி. அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நான் இதில் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளான ஒர்க்ஸ் தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஒரு வாட்டி நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்கும் 5 டைம்ஸ் வச்சு போடுங்க. அப்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாமே ஈஸியான ஃபில்லிங் டிசைன்ஸ் தான். அப்புறம் நம்ம வந்துட்டு இது ஃப்ரீ கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணுறது. மெஹந்தி ஒர்க்லலாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கிளாஸ் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இது 30 டேஸ் கிளாஸ் முடித்ததுக்கப்புறமாயிட்டு உங்களுக்கு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். சர்டிஃபிகேட் அப்புறம் கொரியர் சார்ஜுக்கு மட்டும் 300 பே பண்ணுறது மாதிரி இருக்கும். மெஹந்தி ஒர்க்லலாம் இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமாயிட்டு ப்ளேலிஸ்ட் பார்த்து ஒவ்வொருக்கா பண்ணி இங்கே குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். கிளாஸ் எல்லா ஒர்க்ஸும் முடித்ததுக்கப்புறமாயிட்டு ஆல்பம் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். இது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளான ஒர்க்ஸ் தான். இது கூட பாருங்கள், ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் அப்புறம் ஒரு பெரிய ஹம்ஸ் போட்டு அப்புறம் அதை அவுட்லைன் கொடுத்து அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் 2 அவுட்லைன் பார்டர் லைன் மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கிறோம். இப்போ ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். இதெல்லாம் ஈஸியாகவே ஃபில் ஆகக்கூடிய டிசைன்ஸ் தான். இது நம்ம கையில் போடுகிற டைமில் மேங்கோ டிசைன் இல்லைன்னா வேறு ஏதாவது ரவுண்டு ஷேப்பு ஸ்கொயர் ஷேப் ஏதாவது ஒரு ஷேப் போட்டு அதில் ஒர்க் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த ஹம்ஸ் போடுறது அப்புறம் எல்லா ஒர்க்ஸுமே பண்ணுற டைமில் கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக போடுங்க. அப்போ ஒர்க்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்குற டைமில். நம்ம திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிற டைமில் கைக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு.
அப்புறம் இது பார்டரில் கொஞ்சம் மறைஞ்சிருக்குது, சாரி. ஃபஸ்ட் வந்துட்டு ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன ரவுண்டு போட்டு லைட்டாக ஒரு சுழிவு மாதிரி போட்டு விட்டுட்டு ஒவ்வொரு கேப்லையும் இந்த டியர் ட்ராப்ஸ் ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பார்டர் லைன் கொடுத்தது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுவுமே சிம்பிள் ஒர்க்ஸ் தான். நம்ம எல்லா ஒர்க்ஸுமே ஆல்ரெடி படித்தது தான், அதை வச்சு தான் இந்த ஃபில்லிங் டிசைன் மேக் பண்ணியிருக்கோம். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஹம்ஸ் எல்லாம் ஒரே அளவுகளில் போட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த ஹம்ஸ் எல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய டிசைன்ஸ்லாம் நம்ம எப்போவுமே இந்த ஹம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும். நம்ம பார்டர் லைனில் அப்புறம் இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் போட்டிருக்க டைமில் எல்லா இடங்கள்லையுமே நமக்கு ஹம்ஸ் யூஸ் ஆகும். அதனால் ஹம்ஸு இந்த லைன்ஸ் இதெல்லாமே ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஒவ்வொரு ஒர்க்ஸையும் நிறைய வாட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மெஹந்தி ஒர்க்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வீடியோ பார்த்து கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஓகே தான். ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே ஒர்க் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறமாயிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். நீங்கள் இந்த ஒர்க்ஸ் தான் போடணுன்னு கிடையாது, இதுவும் போட்டுட்டு வேறையும் க்ரியேட்டிவாக நீங்களாக யோசித்து இன்னும் நிறைய டிசைன்ஸை புதுசாக மேக் பண்ணி போடுங்க. அப்போது உங்களுக்கு இன்னும் ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். இது இன்னொரு மாடல் ஒர்க்கு. நம்ம பாதி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பின்ன வேறு ஏதாவது ஒர்க் போட்டுட்டு திரும்ப ஃபில்லிங் கொடுக்குறது அந்த மாதிரி வரும். நடுவில் நான் வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்ருக்க இடத்துல கடைசியில் ஹார்ட் ஷேப் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துப்பேன். அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ரொம்ப ஃபில்லிங்காட்டு எடுக்கிறத விடையும் கொஞ்சம் கேப் போட்டு வேறு டிசைன் போட்டு திரும்ப ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுக்குறது இன்னுமே நீட்டாக இருக்கும். இல்லை ஹம்ஸ் போட்டுட்டு ஜஸ்ட்டு கோடு போட்டு விட்ருக்கேன். நீங்கள் சிக்ஸாக் லைன்ஸ் அது மாதிரி ஏதாவது போட்டுறீங்கன்னாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம அப்படி சும்மா விடுறதை விட ஏதாவது ஒர்க் பண்ணி அதில் ஒரு ஃபில்லிங் போட்டு கோன் வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும், கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி தான் பாதி இடத்துக்கு மட்டும் ஸ்பைரல் போட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி கீழே இருக்க இடங்களில் வேறு டிசைன் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பைரல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இருக்க கேப்புகளெல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். நான் இது சிம்பிளான ஒர்க்ஸ் தான் போட்டு விட்ருக்கேன். நீங்கள் இந்த ஒர்க்ஸையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய போடுகிற டைமில் இன்னும் க்ரியேட்டிவாக ஐடியாஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா புரிஞ்சுது அப்படின்னு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.